தமிழ்நாட்டு மாணவர்கள் உலகத்தோடு போட்டியிடும் வகையில் ஒவ்வொரு திட்டமாக திமுக அரசு வகுத்து வருவதை பார்த்து பொறாமையில் குமைகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 20 லட்சம் கல்லூரி மாணாக்கருக்கு லேப்டாப் வழங்கும் உங்கள் உலகம் உங்கள் கையில் திட்டத்தை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்க உள்ளதை குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 2019ஆம் ஆண்டிலேயே லேப்டாப் வழங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு கல்விக்கான ஆயுதமாக மடிக்கணினியை தொடர்ந்து வழங்கி வந்தது எனது அரசு என பச்சை பொய் சொல்கிறார் பழனிசாமி என்று அமைச்சர் சிவசங்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் 68 கோடி ரூபாயில் வாங்கிய 55,000 லேப்டாப்புகள் வீணடிக்கப்பட்டதை CAG அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டியது. 55,000 மடிக்கணினிகளை மாணவர்களுக்கு வழங்காமல் வீணடித்த எடப்பாடி பழனிசாமி லேப்டாப் பற்றி எல்லாம் பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா என்று அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். மகளிர், அரசு ஊழியர், மாணாக்கர் என ஒவ்வொரு பிரிவினரும் முதலமைச்சரின் திட்டங்களால் பயன்பெறுவதை பார்த்து பொறுத்துக்கொள்ள முடியாமல் குமைகிறார் பழனிசாமி என்று அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். எல்லாமே என்னால் தான் நடந்தது என்று ஒரு மைண்ட் செட் ஃபோபியா சிலருக்கு உண்டு. அதில் பழனிசாமியும் சேர்ந்து கொண்டார். நான் தான் எல்லாம் செய்பவன் என்ற காட் காம்ப்ளெக்ஸ் மனப்பான்மையில் பழனிசாமி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பெயர் மனிதன்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று, அதன் பெயர் உள்ளமல்ல என எம்ஜிஆர் பாடிய பாடல் அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தும். சேலத்து மேடையில் அரசியல் நடிப்பை அரங்கேற்றியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் என அடிமைகள் வீராவேசம் கட்டினாலும் எஜமானார் அமித்ஷா பழனிசாமி பெயரை கூட சொல்ல மறுக்கிறார் என்று கூறியுள்ள அமைச்சர் சிவசங்கர், இந்த அவமானம் உனக்கு தேவையா என்ற நடிகர் வடிவேலுவின் காமெடிக்கு பொருத்தமான கேரக்டர் பழனிசாமி தான் என்று பதிலடி கொடுத்துள்ளார்.